வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. நேற்று அமைச்சர் பதவி, இன்று செந்தில் பாலாஜியின் ஜாமீன் ரத்து. முதல்வர் ஸ்டாலின் தலையில் மிகப்பெரிய ஒரு இடிவிழும் அளவிற்கான ஒரு அதிர்ச்சியான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதாவது, சட்டத்திற்கு விரோதமாக பண பரிவர்த்தனை செய்ததன் காரணமாக கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. கிட்டத்தட்ட 15 மாதங்களாக புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். அதற்கு பிறகு தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தும் தற்பொழுது 15 மாதங்களுக்கு பிறகு ஜாமீனில் பல்வேறு நிபந்தனைகளின் அடிப்படையில் ஜாமீன் நீதிமன்றம் கொடுத்தது. இந்த ஒரு சூழலில்தான் தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களது ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும், அவரை மீண்டும் சிறையில் அடைக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். எதற்காக, என்ன காரணம் என்பதை நாம் பார்க்கும் பொழுது, ஒரு குற்றவாளியே மிக பெரிய உயர் பதவியில் அமர்த்தினால் அதை அதிகாரங்களை பயன்படுத்தி தனக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆவணங்கள் அனைத்தையும் அளிக்கக்கூடும். இது நீதிபதிகள் கவனத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் தற்பொழுது பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்த ஒரு சூழலில்தான் அமலாக்கத்துறை தொடர்ந்து வழக்கில் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ள செந்தில் பாலாஜியை அமைச்சராக்குவதற்கு சட்டப்படியாக எந்த தடையும் இல்லை என்றாலும் அவருக்கு தார்மீக தகுதி இல்லை. அதாவது, அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு பல மாதங்களாக சிறையில் இருந்த போதும் துறையில்லாத அமைச்சராகவே செந்தில் பாலாஜி நீடித்தார். அமைச்சராக இருக்கும் செந்தில் பாலாஜி சாட்சிகளை கலைத்து விடுவார் என்பதை காரணம் காட்டிதான் அவருக்கு தொடர்ந்து பிணை மறுக்கப்பட்டது என்பதும் நமது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். இந்த நிலையில்தான் தற்பொழுது மீண்டும் அவரை அமைச்சராக ஆக்கியிருப்பது தமிழக மக்களுக்கு ஸ்டாலின் செய்யக்கூடிய துரோகம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். சிறையில் துறையில்லாத அமைச்சராக இருந்தபோதே சாட்சிகளை கலைத்து விடுவார் என்று அஞ்சப்பட்ட செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வாதங்களை முன்வைத்ததன் காரணமாகத்தான் 15 மாதங்கள் வரை செந்தில் பாலாஜி சிறையில் இருக்க நேரிட்டது. தற்பொழுது மீண்டும் மின்சார மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வு, அதாவது அவர் எந்த வழக்கில் கைது செய்யப்பட்டாரோ அதே பணியில் இருக்கும் பொழுது மீண்டும் அவருக்கு மின்சார மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வு பதவி கொடுத்திருப்பதால் அவரது வழக்கை கலைத்து விடுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருப்பதால் உடனடியாக அவரது ஜாமீனை ரத்து செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார்.